எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் மசாலா ரெசிபி பார்க்கலாம். மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு சப்பாத்திக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜாரில் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது கூட அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் முந்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்னஸ் அண்டு பேஸ், அந்த மசாலாவோட பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த முந்திரி ஆக்சுவலி இது கேஷ்யூநட் கறியாகவே பண்ணலாம் கூட. பட் நான் அவ்வளோ ஃபுல் கேஷ்யூநட் மட்டுமே யூஸ் பண்ணாமல் நார்மல் மசாலாவோட நானே கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 பல் முந்திரி, அது கூட ஒரு 4-5 பாதாம் எடுத்திருப்பேன். ஸோ நீங்கள் 10 பல் முந்திரி மட்டுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எந்த கிரேவி அண்ட் புலாவ் எதுவாக இருந்தாலும் மைல்டு ஸ்வீட்னஸ் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா பேனில் ஆயில், கொஞ்சமாக கீ எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சீரகம் தாளிச்சிட்டு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் குவான்டிட்டியோட கொஞ்சம் கூட தக்காளி குவான்டிட்டி இருக்கணும். நான் அரைச்சிருக்கிறத பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது கூட ஒரு பச்சை மிளகா அண்டு முந்திரி, பாதாம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். அதாவது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த தக்காளி, முந்திரி, பச்சை மிளகா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பியூரி நீங்கள் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஊற்றிடாதீங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ மசாலா அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி அந்த பியூரியை ஊற்றிட்டு நல்லா ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உடனே ஜாரில் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிடக்கூடாது. முதல்ல இந்த கிரேவியை நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கலர் மாறும். அந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கலர் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலர் மாறும். அந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரை மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு இல்லையா, கொஞ்சம் டார்க் கலர் வந்துடும். இந்த அளவுக்கு டார்க் கலர் வரும். தண்ணி விடவே இல்லை. மசாலா நம்ம அந்த தக்காளி பியூரை ஊற்றணும் இல்லையா, அது மட்டும் தான் குக் பண்ணியிருக்கும். கலர் மாறினதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தனியாத்தூள் கொஞ்சம் கூடவே போடலாம். அதுக்கப்புறமா வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா ஒரு மாதிரி திரண்டு ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும். நான் எந்த ஒரு கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் சொல்கிறது தான், அந்த மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த மசாலா குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியோ, நீங்கள் எண்ணெய் போட்டு நம்ம குக் பண்ணுறோமோ காய்கறிகளை அதை ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஆட் பண்ணாதீங்க. அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதான் பேஸ் டேஸ்ட். நம்ம பண்ணுற எந்த கறி மசாலா கிரேவி எதுக்காக இருந்தாலும் நீங்கள் இதை குக் பண்ணி எடுக்கிறது, இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே திரண்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும், சைடில் தெரியும். அதுக்கப்புறமா நான் இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூமும் தண்ணி விடும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா பிரட்டிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட உடனே மஷ்ரூம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு 3 to 5 மினிட்ஸில் மஷ்ரூம் குக் ஆகிடும். நீங்கள் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் 2ஆக நறுக்கி போடலாம். குட்டி குட்டியாக இருந்தால் அப்படியே கூட போடலாம். நான் கொஞ்சம் பொடியாக தான் நறுக்கி போட்டிருக்கேன். என் பசங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும்ன்ற சொல்லி உங்கள் ஆப்ஷன் தான். அது வெந்து ரொம்ப குட்டியாகவே ஆகிடும் மஷ்ரூம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிரட்டிட்டு நான் இப்போ அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணும்போது மஷ்ரூமும் கொஞ்சம் தண்ணி விடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் இந்த கிரேவி எப்படியும் கொஞ்சம் திக்காகிடும். நம்ம முந்திரி சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா எப்படியுமே திக்காகிடும். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ், மஷ்ரூம் பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா திறந்துட்டு நம்ம கடைசியாக ஆட் பண்ணுற விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி. கரம் மசாலாவும் கொஞ்சமாக கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ஒரு நீங்கள் நான் வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்குன்ட்டு இல்லை, கொஞ்சம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் திக்காகும். உங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் கசூரி மெத்தியும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஏற்றிக்குலாம் கொடுக்காது இந்த 1 டீஸ்பூன் சுகர். பட் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை ஆட் பண்ணணும். எப்போவுமே இந்த தக்காளி அரைச்சி ஊற்றுற மாதிரியான இருக்க எந்த சப்ஜியுமே நீங்கள் வந்து கொஞ்சமாக சுகர் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். அதுக்காக தான். அவ்வளோதான், கிரேவி இஸ் டன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நீங்கள் அந்த ஆயிலெலாம் மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே கிரேவி வந்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து மசாலா எண்ணெய் பிரியிற அளவுக்கு குக் பண்ணியிருந்தோம்னா தான் இந்த மாதிரி வரும். ஃபைனலாக மேலே மட்டும் அந்த ஆயில் தெரிகிற மாதிரி. இது ரொம்ப குயிக்கான ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அண்ட் ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.